ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். விஷ்ணுவோடைய 10 அவதாரங்களில் நிறைய பேருக்கு ராமரை பிடிக்கும், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெருமாளை பிடிக்கும், இன்னும் சிலருக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நரசிம்மர் தாங்க. அவருடைய அந்த தோற்றமே மெய்சிலிருக்க வைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இல்லையா? ஸோ லட்சுமி நரசிம்மர் அப்படி தான் எல்லா கோயிலுமே வீற்றிருப்பார். லட்சுமியோட அவர் வீற்றிருக்கிற கோலமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி ஒரு கோயிலை தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஊராட்சி ஒன்றியம் பெரியதச்சூர் பக்கத்திலே இருக்கிற எண்ணாயிரத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. என்ன கோயில் தானே கேட்குறீங்க? அழகிய லட்சுமி நரசிம்மர் கோயில். இந்த கோயிலுக்கு ஏன் இப்படிப்பட்ட பேர் வந்துச்சு தெரியுமா? இந்த கோயிலில் தான் லட்சுமி நரசிம்மர் சிரித்தபடி அருள் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. வேறு எந்த கோயிலுமே இந்த சிறப்பு கிடையவே கிடையாது. இந்த ஊர் ராஜராஜ சோழன் காலத்தில், அதாவது முதலாம் குலோத்துங்க சோழன் இருக்கார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் இந்த ஊரோட பேர் என்ன தெரியுமா? ராஜராஜ சதுர்வேதி மங்கலம். அப்படி தான் இருந்திருக்கு இந்த ஊரில். அப்போ அந்த ஊருக்கு வந்த ராமானுஜர் அங்கே இருக்கிற 8000 பேரை சமணர்களிருந்து வைணவர்களாக மாற்றுறாரு. அப்பத்திலிருந்து தான் இந்த ஊருக்கு எண்ணாயிரம் அப்படிங்கிற ஊர் பேர் வந்துச்சு. இந்த கோயிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே லட்சுமி நரசிம்மர் இருப்பாங்க இல்லையா, அது ஒரு எப்படி சிறப்போ, இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வராக மூர்த்தி சிலை 7 அடிக்கு மேலே இருக்குது. அது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே எந்த கோயிலுமே அப்படி ஒரு சிலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவுமே இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். இந்த கோயிலில் போய் மனசார வேண்டிக்கிட்டா என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? எண்ணுறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பக்தர்கள். ஆமாங்க, மன கஷ்டம், பண தேவை, அல்லது பண பிரச்சனைகள், இல்லையா திருமண தடை, குழந்தையின்மை, அல்லது வீட்டு பிரச்சனை, அல்லது மன அமைதி இல்லை, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதனால் நிறைய பேர் டெய்லி போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோமோ இல்லையோ, அந்த திருக்கோலத்தை நம்ம பார்க்குறதுக்காகவாவது ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போகணும். போய் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.